உங்களுக்கு ஏத்த சின்னதை நாங்க ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் இந்த கூட்டத்தை நாங்க பார்த்தோம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே விசிலடிச்சா குஞ்சுகளா இருக்கிறான். அப்ப இவங்களுக்கு ஏத்த சின்னம் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை ஒதுக்கணும். அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. ஒரு பிபி இருக்கும் அப்படின்னு போயிட்டு வரும். அந்த பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும். இனி பாருங்க தாவக்காரன் ஒவ்வொருத்தரும் வாயில அந்த விசில் வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க பூமர் மாதிரி பேசுறீங்க. என்ன வீசுது பூமர் வீசா வீசுது. பூமர் வாடா ஏற்கனவே டிவிக்கே கத்தி செஞ்சாங்க. டிவிக்கே இன்னொரு பக்கம் தளபதி இவங்க இருக்க அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல குஞ்சுகளுக்கு ஏத்த சின்னம் விசில் சின்னம். இனி நண்பா நண்பீஸ் விசில் போடு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஊர் முழுக்க வாயில அவங்க சின்னத்தை ஐ மீன் விசில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கு. ஏன்னா 2020 தேர்தல் அவங்களுக்கு அப்படின்னு ஆயிரும். அதனால இந்த சின்ன சரியா இருக்கும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது. சரி தளபதிக்கு ஒரு சின்னம் ஒதுக்குனது அது எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்பு. பட்டி தொட்டிலாம் பரவுது. எல்லாருமே நீ விசில் தான் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சூழல்ல கண்ட்ராக்டருக்கு தயவு செஞ்சு விசில் அடிக்காதேன்னு கெஞ்சலாம். ஓகே அவன் என்ன சொல்றான், கண்ட்ராக்டர் விசில் அடிக்காதீங்க, வாட்ச்மேன் விசில் அடிக்காதீங்க, டிராபிக் போலீஸ் விசில் அடிக்காதீங்க, செக்யூரிட்டி விசில் அடிக்காதீங்க. எங்களுக்கு வந்து அதை கேட்கும் போது பயமா இருக்கு. சங்கு சத்தம் மாதிரியே எனக்கு. குறிப்பா என்ன தெரியுமா, இந்த முறை ஐபிஎல் நிகழ்ச்சியை உதயநிதி அவர்களும் முதலமைச்சரும் புறக்கணிக்கதா இருக்காங்களாம். விசில் அடிப்பாங்கல்ல, வழக்கமா போவாங்களே. வழக்கமா போறதெல்லாம் தளபதிக்கு முன், தளபதி வருகைக்கு பின் கிடையாது. புரியுதா? போட்டு போவார். போன வாட்டி அவர் விசில் அடிச்சது தூக்கி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏன் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? புரியுதா? தோனி உள்ள வந்து விசில் போடுன்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய வைப் இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கும். எங்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு, எங்களுக்கு அப்படி இருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து அது விளம்பரம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் விளம்பரம் பண்ற கூட்டம். ஏதாவது 5-10 கிடைக்கும்ல, கிடைக்கதான் செய்யும். போகட்டும். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? 5-10 வச்சு பொழைக்கிறாள் பொழைச்சுக்கிட்டோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இனி விசில் சின்னம்னா தளபதியோடைய வைப்பு கண்டிப்பா. சாப்பிட்ட மாமா மஞ்சப்படி என்னையா வாய் ஊவான்னு போகுது. எவனாச்சும் நல்ல வாய்க்குள்ள கட்டக்கிட்டே வச்சு நல்லா 5 பேர் நல்லா குத்துனாங்க. என்ன இது வாயில நெல்லு குத்த போறியா? தேர்தல் தானே எங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்கு, விசில் சின்னத்தை வச்சிருக்கோம். சரியா? உங்களுக்கு விவசாய சின்னம்னு ஒண்ணு கொடுத்தான். உங்க அண்ணன் சீமானு ஒரு புள்ள புடிங்க கூட நட்டது கிடையாது. சரியா? ஏற்கலப்பைய தொட்டு கூட பாத்துருக்க மாட்டாரு. அதுல வந்து அவர் மூஞ்ச வரைஞ்சு வச்சிருக்கீங்களா? எப்படி தெரியுமா? இந்த விஜயலட்சுமி கிட்ட போய் நிப்பார்ல, மாமா கெட்டவன் இல்லடி, அப்ப என்னங்க மாமா கேடு கட்ட வண்டி. ஆட தெரியாத சிலுக்கு கால் சுழுக்குன்னு சொன்னாரா? அந்த மாதிரி போட்டி போட்ட எந்த எலெக்ஷன்லயும் டெபாசிட் வாங்குறது உங்களுக்கு துப்பு கிடையாது. ஆனா வாய் மட்டும் 4 கிலோமீட்டர் கிளியுது. திமுகவுக்கு காசு வருது. இங்க பாரு, திமுகவுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க தேர்தல் எங்க பேங்க் அக்கவுண்ட பாரு. திமுக காசு எங்க இருந்து? பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு கட்சிக்கு ஒரு நபர் மட்டுமே எங்களுக்கு 536 கோடி போட்டிருக்காரு. சமூகம் பெரிய இடம் போட்டு நேருக்கு மேல ஒரு கேஸ் வந்துச்சுல, ஈடி போட்டுச்சுல, 1000 கோடி ஊழல், 800 கோடி ஊழல், அதுல வந்த காசு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. யூசுப்ல அந்த நாய் சொல்றான்னு கேக்குறீங்க. யார சொல்றீங்க? யாரோ ஒரு நாய் சொல்லுச்சு ஊழல்னு. நீ தான் சொன்னீங்க. அதான் ஈடின்னு சொன்னேன். அம்பி பெரிய இன்ஜினியர். ஈடியா? அது